நாளே உன்னாலே விண்ணாள சென்றேனே. ஆமா, எங்க இந்த மணிப்பையில ஆளவே காணா? மணியா? அப்போ இந்த கிரவுண்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, அங்கதான் போயிருப்பான். கிரவுண்டுக்கு போயிருக்கானா? அவன் எதுக்கு கிரவுண்டுக்கு போயிருக்கான்? அவன் எதுக்கடி போறான்? அங்க இருக்க பந்த பொறுக்கி போட போயிருப்பான், இல்லனா குப்பையை அள்ளி போட போயிருப்பான். இருக்குடி இருக்கும். ஐய் மயிலு, சும்மா இருடி. இல்ல ரேஷு, போன வாரமே சொன்னான் ஃபுட்பால் மேட்ச் வரப்போகுது, நான் அதுக்கு போக போறேன்னு. அதுக்காக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, எதுக்குதான் அவனுக்கு தேவையில்லாத வேலையோ? ஆமாண்டி, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். டே உனக்கு ஆடவும் தெரில, சும்மாவாது இருடான்னு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டான். ஆமா, அது இருக்கட்டும். நீங்க 3 பேர் மத்தியானம் எங்க போனீங்க? கிளாஸ்க்கு லேட்டா தானே வந்தீங்க, எங்க போனீங்க? அதுவா? ஆமால, அதை உனக்கு சொல்ல மறந்துட்டேன்ல. அது ஒண்ணுல ரேஸ்மா, நாங்க அப்படியே சினிமாவில் வர மாதிரி ஒரு கதையை பார்க்க போனோம். சரி பார்க்க போனோம் இல்ல, பார்த்தேன். என்ன சத்யா, சரிதானே? மயிலு அமைதியா இரு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. ஏய் மயிலு, நீ சொல்லுடி எனக்கு. அது ஒண்ணுல ரேசோ, இந்த மணியை துரத்திட்டே போனோம்ல, நான் அவனை துரத்திக்கிட்டே வந்தேன், இவளும் என் பின்னாடி வந்தா. இவ வந்தவ கண்ணை புடனில வச்சுட்டு வந்துருப்பா போல, தடிக்க கீழே விழுக பார்த்துட்டா. ஐயோ, விழுந்து நினைச்சா வந்திருக்காளா? ரேசு, அவ ஹீரோயின் இல்ல, அவ எப்படி விழுவா? இந்தாரு மயிலு. ஏய் சத்யா, நீ அமைதியா இரு. மயிலு நீ சொல்லு. ஆமாடி, அப்படியே விழுக போனாலும் எங்க இருந்தோ வந்தாண்டி ஒருத்தன், அப்படியே தாங்கி பிடிச்சான். சினிமாவில் எப்படி காட்டுவானுங்க அதே மாதிரிடி. சத்யா, உனக்கு பிடிச்சி தூக்குனானா? ஆமா, பிடிச்சி தூக்கி தலையில தூக்கி வச்சான். சும்மா இருடி, அவ தான் சொல்றா, நீ நம்பிட்டு இருக்க. கல்லு தடுக்கி விழுக போனேன்டி, பக்கத்துல இருந்தவன் கையை பிடிச்சி நிப்பாட்டினான், அவ்வளவுதான் நடந்துச்சு. அது எப்படி கதையா சொல்றா பாரு. அப்படிங்களா மேடம்? அவ்வளவுதான் நடந்துச்சா? ஆமா, அவ்வளவுதான் நடந்துச்சு. வேற என்ன நடந்துச்சு? அதெல்லாம் இல்ல ரேசோ. இப்ப நீ விழுந்தா என்ன பண்ணுவ? உன்னொருத்தன் தூக்குறான், என்ன பண்ணுவ? நான் விழுந்தா நான் டக்கு எழுந்திரிச்சிட்டு மன்னிச்சிருங்க, ஏதோ வந்து விழுந்துட்டே தெரியாம அப்படின்னு சொல்லுவேன். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு சொல்லுவதானே. ஆனா இந்த இளவரசி, அந்த இளவரசரை 4 செகண்டுக்கு ஊத்து ஊத்து பாக்குறாடி. எவ்வளவு? 4 செகண்டுக்கு. ஐயோ ஆத்தா மகமாயி, தெரியாம பாத்துட்டேன்டி, விடுடி. ச்சே, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்ல. விடு, அதுதான் பாத்துட்டாங்கல்ல. நீ அடிக்கடி பாப்பானுங்க, மோதுவானுங்க, இதே பொழப்பாதான் இருக்கும். பாரேன். பாரேன், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ வேணா பாரு. பார்க்க தானே போறேன் நானும். சரி, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எதுவும் ஜூஸ் வேணுமாடி? எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஒரு தண்ணி பழம் ஜூஸ் வாங்கிட்டு வாடி. ஏய், இதுக்கு என்னடி இன்னும் கிளம்பாம இருக்குங்க? எப்ப வந்துச்சுங்க? இன்னும் கடலை போட்டுட்டு இருக்கு பாரு. சரி அப்படி அமைதியா இருங்க. அவங்க என்னத்தான் அப்படி பேசுறாங்கன்னு நீ கேட்டே தெரியணும், சரியா? சரி அமைதியா இரு. ஏய் மயிலு, ரேசு அதெல்லாம் வேணாம், வாங்க நம்ம போவோம். ஏய் சத்யா, அமைதியா இருடி. வேணா எந்திச்சு போ, நாங்க கேட்டு தான் வருவோம். சரி நான் போறேன், நீங்க கேட்டு பொறுமையா வாங்க. ஏய் என்னடி, நில்லுடி. ஐயோ, ஏதோ பண்ணி தோலை. டேய் குட்டி, வர வர நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏய் நான் என்னடி பண்ணேன்? அதைத்தான் நானும் சொல்றேன், நீ எதுவுமே பண்ண மாட்டேற. அதான்டி, நான் என்ன பண்ணல. வர வர எனக்கு நீ கால் பண்ண மாட்டேற, டெக்ஸ்ட் பண்ண மாட்டேற. இன்னைக்கு கூட பாரு, எனக்கு 3 டைம்ஸ் தான் காலே பண்ணேன். ஆமாடி, காலையில் எந்திரிச்சதும் டெக்ஸ்ட் பண்ணேன், அப்புறம் குளிச்சுட்டு கிளம்புறப்ப கால் பண்ணேன்ல, அப்புறம் பஸ் ஏறிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கால் பண்ணி பேசினேன், அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல, எனக்கு நீ 3 டைம்ஸ் தான் எனக்கு கால் பண்ணியிருக்க. அடி, அதுக்கப்புறம் தான் நான் உன்னை இங்கே பார்த்துட்டேன்லடி. காலிலேருந்து இப்போ வரைக்கும் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசினா அப்போ நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா? பாத்தியா, வர வர நீ எனக்கு கால் கூட பண்ண மாட்டேற. ஏய் மஞ்சு, காலேஜ் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி உனக்கு கால் பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை, பண்ணணும்னு நினச்சா எது வேணா பண்ணலாம். நீ தான் எதுவுமே பண்ண மாட்டேற. முன்ன மாதிரி நீ இல்லை, வர வர மாறிட்டப்போ. சரி கோச்சுக்காத, இனிமேல் உனக்கு தினமும் கால் பண்ணுறேன், சரியா? ஏய், இவ சரியான பைத்தியம் போலடி. அடியே, இவெல்லாம் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டி. ஆமா மயிலு, நீ காலைல கூட சொன்னல அந்த பையன் தான் ரொம்ப பாவம்னு. அப்ப கூட எனக்கு தோணுச்சு, ஏன்னா 2 பேரும் தானே பேசுறாங்க, அந்த பையன் மட்டும் என்ன பாவம்னு. ஆனா இப்ப தாண்டி தெரியுது எதுக்கு நீ அந்த பையனை பாவம்னு சொன்னேன்னு.
பாவத்தை எப்படித்தான் இவன் அந்த பிள்ளைகிட்ட குப்பை கொட்ட போறானோ தெரியல. இல்லடி, அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது குணப்படுத்த முடியாத பைத்தியம்னு. இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பைத்தியத்தால மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு. அந்த மாதிரி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். அம்மாடி லியா, டாடி இங்கதான் இருக்கீங்களா? என்னம்மா அப்பா இருக்கிறத கூட பார்க்காம போறல? டாடி அப்படிலாம் இல்ல டாடி. நீங்க என்ன வீட்டுக்குள்ளே கிளாஸ் போட்டு நிக்கிறீங்க? இல்லடாம்மா, ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டேன். நீ வர நேரம் தானே இது, அதான் உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு இருக்கேன். அப்படியா டாடி? சரி சொல்லு, காலேஜ் உனக்கு நீங்க எப்படி போச்சு? லண்டன்ல இருந்து வேற உன்னை வலுக்கட்டாயமா வர வச்சிட்டேன். அப்பாக்காக தான் வந்திருக்க. அதான் எப்படி போச்சுன்னு தெரியாம நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை தெரியுமா? எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தானேம்மா இருந்துச்சு? நோ டாடி. என்னத்தங்க சொல்ற? இன்னைக்கு காலையில எனக்கு கார்ல காலேஜுக்குள்ள அலோவே பண்ணல தெரியுமா? நான் நடந்து தான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போனேன். அம்மாடி என்னம்மா சொல்ற? நடந்தாமா போனேன்? அந்த பிரின்சிபல் எதுவுமே சொல்லலையா? அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னேன், அவன் எதுவுமே பண்ணலையா? இல்ல, நானும் அந்த பிரின்சிபல்ட்ட போய் சொன்னேன். நான் கார்ல தான் வருவேன்னு சொன்னதுக்கு அவர் என்ன அலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. எல்லா பசங்களும் மாதிரி நீ கார்லாம் வரக்கூடாது, நடந்து தான் வரணும்னு சொல்லிட்டாரு. ஓ, அவனுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? இந்த சந்திரசேகரனோட பொண்ணையே நடந்து வர சொல்லிட்டானா? இரு, உடனே இவனை வேலையை விட்டு தூக்குறேன். நோ டாடி, அவரை வேலையை விட்டுலாம் தூக்காதீங்க. என்னம்மா லியா சொல்ற? ஆமா டாடி, இந்த லியா சந்திரசேகர் கிட்ட இது வரைக்கும் யாருமே நோ சொன்னதே இல்ல. ஆனா அந்த பிரின்சிபல் எனக்கு நோ சொல்லிட்டாரு. இனி நாங்க படிக்க போற 3 வருஷத்துக்கும் அவர் தான் பிரின்சிபலா இருக்கணும். அவர் தான் நான் சொல்ற எல்லாத்துக்குமே கேட்கணும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தரணும். அவர் என் கீழே தான் அவர் வேலை பார்க்கணும். லியா கண்ணு, நீ சொன்னது கரெக்டு தான். நான் இப்பவே மேனேஜ்மெண்ட்டை சொல்லி வச்சிடறேன். அந்த பிரின்சிபல் இனி நீ சொல்றத மட்டும்தான் கேட்பாரு. ஓகே டாடி. அப்புறம் தங்கம், 3 வருஷத்துக்கு இங்க தான் படிக்க போறியோமா? ஆமா டாடி, முதல்ல எனக்கு பிடிக்கல, அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே படிச்சுக்கிறேன். அப்படி என்னமா காலேஜ்ல பிடிச்சிருக்கு? டாடி இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். ஓகே தானே? காலேஜுக்கு நான் தினமும் போறேன். அது உங்களுக்கு ஹாப்பி தானே? விடுங்க. அப்ப சரிம்மா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தாம்மா. சரி, எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரூமுக்கு போறேன் டாடி. ரீட்டாக்காவை காஃபி கொண்டு வர சொல்லுங்க ரூமுக்கு. சரிம்மா. மன்மதனே நீ கலைஞனா, மன்மதனே நீ கவிஞனா, மன்மதனே நீ காதலனா, ஐயோ லியா, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு தெரியவே இல்லை. ஷோ லியா, அமைதியா இரு, யோசிக்காத. ஏய் லியா, என்ன ஆச்சு உனக்கு? லண்டன்ல எவ்வளவு பசங்க உன் பின்னாடி வந்தாங்க, ஒருத்தனையா நீ திரும்பி பாத்தியா? இந்த விக்ரம்கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷல்? சொல்லு. ஷோ, நான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? பைத்தியக்காரி லியா. ஏய் விக்ரம், நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இந்த லியா சந்திரசேகர் யாருக்காகவுமே எதையுமே மாத்திக்க மாட்டா. யாருக்காகவுமே தனக்கு பிடிச்சதை மாத்திக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட இந்த லியா சந்திரசேகர் உனக்காக அந்த காலேஜுக்கு வரப்போறேன். உனக்காக எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் வரப்போறேன். ஸோ நீ ரொம்ப லக்கி தானே?